ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவக்காவை பக்கோடா பண்ணலான்ட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நமக்கு கோவக்காவை தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாங்க. ஷேப் நம்ம இஷ்டம்தான். ஒரு கப் நிறைய கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் நிறைய அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய பஜ்ஜி மாவு மாதிரி கலக்கக்கூடாதீங்க, பக்கோடா போடுற மாதிரி கலக்கணும். கோவக்காவை எடுத்து போட்டு கலக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, காஞ்ச எண்ணெய், கொதிக்க வச்ச எண்ணெயை நம்ம கோவக்காய்க்குள்ளே போட்டுக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஸ்டெல்லாம் நல்லா ஒட்டும். வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். மொறுன்ட்டும் கிடைக்கும். நமக்கு சிம்மிலே வச்சு கிளறி எடுத்தோம்னா சூப்பரான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுங்க. கருவேப்பிலையும் இதிலே போட்டிருக்கேன். நான் ஒரு கப்பில் நிலக்கடலை, வேர்க்கடலையே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மிக்சர் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு, 10-15 பல் பூண்டு எடுத்து அதுவும் தட்டி நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. கூடவே நான் ஒரு 4-5 பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன். பார்த்துங்க, தெரிக்கும். கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. முழுசாக போடும்போது பக்கத்தில் வெடிக்கும், பார்த்து நின்றுக்குங்க. சூப்பரான கோவக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. இது மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. மேலே பச்சை மிளகாய் தெரியுது பார்த்தீங்களா, வேர்க்கடலை எல்லாம் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.